கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்பொழுது இறங்கி தேவனுடைய மனுஷன் வாக்கின்படியே யோர்தானின் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5:14 சொல்லுகிறது: அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முழங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடு கூட இருப்பதாக. நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இந்த இரவு ஆனது நம்மளுக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஆராதனையாய் அனுசரிக்கப்படுகிறது. அந்த சுத்திகரிப்பின் ஆராதனையாய் இருக்கிறபடியினாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படியாகவும் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து நாம் வாசித்தோம் என்றால், யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். தேவனுடைய கிருபையினாலும் கர்த்தருடைய நடத்துதலின்படியாகவும் கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த நாளின்படியாகவும் நாம் நாளைக்கு புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். கடந்த 11 மாதங்கள், குறிப்பாய் 10 மாதங்கள் நடத்தி இந்த 11வது மாதத்திலும் கர்த்தர் இம்மட்டும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அநேக பள்ளங்கள் மேடுகளை நாம் கடந்து வரும் பொழுது அவர் நம்மளை தாங்கி இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மளை ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வைத்து ஒளியின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இங்கு வசனம் சொல்லுகிறது, அவன் சுத்தமானான். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நுழைய போகிற நாம் இன்று இரவு நம்மளை சுத்தப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. புதிய மாதத்திலே புதிய காரியங்கள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பார்வையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே யார் சுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார் என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், சுத்திகரிங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்ப புதிய மாதத்திற்குள்ளாய் நுழைய போகிற நாம் இன்றைக்கு நம்மளை சுத்திகரித்தால் மாத்திரமே நாம் புதிய மாதத்திலே புதிய அற்புதங்களை கண்டுகொள்ள முடியும். புதிய காரியங்கள் நம்மளை கண்டுகொள்ள முடியும். புதிய காரியங்கள் நம்முடைய சமூக, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஜீவியத்திலும் நடைபெறுகிறதாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் சுத்தமானான். அவன் சுத்தமானான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இங்க யாரை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது? அந்த வசனத்திற்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு முந்தின வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, அவன் ராஜாவின் இடத்துல ஒரு மனுஷன் வருகிறவனா இருக்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இங்கு சுகமாக்குகிற ஒருவன் இருக்கிறானோ, நான் இங்க யாராவது எங்கள் விடுதலையாக்க ஒருத்தவன் இருக்கிறாரான்னு சொல்லி நிருபத்தை அவன் ராஜாவின் கையிலே எழுதி வந்த நிருபத்தை அவன் கொடுக்கிறான். கொடுத்துட்டு என்ன சொல்றான், நான் குஷ்டரோகி நீங்கி விட நான் உம்மிடத்தில் அனுப்பப்பட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் ராஜா என்ன செய்கிறார், தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு நான் குஷ்டரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று அவன் கேட்ட உடனே அவன் வஸ்திரத்தை கிழிச்சு சொல்றான், நான் குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியுமோ என்று சொல்லி அவன் கிழித்து கொண்டு அழுகிறான். அப்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு என்ன செய்கிற, எலிசா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டு அந்த மனுஷனை அவனிடத்துல அழைக்கிறான். அவனை தன்னிடத்துல அழைத்து, நாகமான் என்கிற மனுஷனை தன்னிடத்துல அழைத்து எலிசா சொல்லுகிறான், உன்னுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்றால், நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், நீ சுத்தமாக வேண்டும் என்றால், நீ இந்த யோர்தானின் நதியிலே போய் 7 முறை உன்னை சுத்தப்படுத்து.
நீ 7 முறை அவன் என்ன செய்கிறான், எலிசா என்ன செய்கிறான், அவனை ஆள் அனுப்பி அவன் என்ன செய்கிறான், 7 முறை 7 தரம் நீ உன்னை சுத்திகரித்துக் கொள், நீ ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி நாகமான் இடத்திலே அவன் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். உடனே நாகமான் கோபம் வருகிறது. அதன் பின்பு அவனுடைய வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், நீ போய் இது செய்யும், இது சின்ன காரியம்தான். உடனே நாகமான் போய் 7 தரம் சுத்திகரிக்கிறான். அப்பொழுதுதான் அவன் சரீரம் சுத்தமானது என்று சொல்லு. அதே போல் இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்மளை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நாம் இந்த மாதத்திலே அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருக்கும், அல்லது நாம் அதை விட்டு விலகினவர்களாய் இருப்போம். அதை அறிந்தும் செய்தும் இன்றைக்கு நாம் மறந்து போனவர்களாய் இருப்போம். ஆனால் புதிய மாதத்திற்குள் நுழைகிற நாம் நம்மளை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இங்கு இந்த சுத்திகரிப்பு எப்படி வருகிறது? அவனுக்கு 7 தரம் ஸ்நானம் பண்ணும்படியாய் அவனுக்கு சொல்லப்படுது. இங்கு 7 தரம் அவன் சுத்திகரிக்கும்படியாய் ஸ்நானம் பண்ணும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? 3 முக்கியமான காரியம் அந்த 7 தரத்தினால் நடக்கிறது. 7 தரம் அவன் குளித்தது நிமித்தமா 3 முக்கியமான காரியங்கள் நடக்கிறது. அது என்னென்ன வசனம் சொல்லுகிறது? இந்த 7 தர சுத்திகரிப்பு என்பது எதை காட்டுகிறது என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அதிலே கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் 7 தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி. இந்த 7 தரம் ஸ்நானம் பண்ணுதல், 7 தரம் சுத்திகரிப்பு என்பது எதை காட்டுகிறது? அது யார் 7 தரம் தங்களை சுத்திகரிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த 7 தர சுத்திகரிப்பு ஒரு அபிஷேகத்தை நம்முடைய ஜீவியத்திலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நாம் புதிய மாதத்திற்குள் நுழைய போகிற நாம் இந்த 7 தர அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த 7 தர சுத்திகரிப்பு தேவனுடைய கூடாரத்திலும் காணப்படுகிற ஒன்றாய் காணப்பட்டது. இரண்டாவதாக இந்த 7 தர சுத்திகரிப்பு எதை காட்டுகிறது? அது முதலாவது அபிஷேகத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? அவன் சொல்றான் பாருங்க, நீ செய்ய போகிற ஸ்தானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம், ஒரு அற்பமான விஷயம். எப்பயும் தினமும் குளிக்கிறது போல நீ குளிக்கிற. இது 7 தர சுத்திகரிப்பும் பார்ப்பதற்கு அப்படிதான் இருக்கும். மற்றவர்களுக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக இது ஒரு சாதாரண சுத்திகரிப்பை போலதான் தெரியும். எப்போதும் சொல்றாங்களே, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சுத்திகரிங்க, என் பாவங்களை மன்னிங்க. அத போல இன்னைக்கும் அப்படி ஜெபிக்கிறாங்க, இந்த வேலையில ஜெபிக்கிறாங்க என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சுத்திகரிப்பு சாதாரண சுத்திகரிப்பு அல்ல. இது பார்ப்பதற்கு அற்பமாகவும் சாதாரண சுத்திகரிப்பை போல் காணப்பட்டாலும் இது காண்டாண்டு நாட்களாய் காலங்காலமாய் நம்மிடத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தத்தை சுத்திகரித்து பெரிய பலனை கொண்டு வருகிறது தான் இந்த 7 தர சுத்திகரிப்பை காட்டுகிறது. ஏனென்றால் 7 என்பது பரிபூரணத்தை காட்டுகிறது. அப்ப இந்த சுத்திகரிப்பு பார்ப்பதற்கும் கேள்விப்படுவதற்கும் சாதாரணமாய் இருந்தாலும் இது நம்முடைய சரீரத்திலே பரிபூர்ண சுத்தத்தையும் பரிசுத்தத்தையும் கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த 7 தரம் சுத்திகரிப்பினுடைய விசேஷம் என்ன? வசனம் சொல்லுகிறது, 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி பகுதியா சொல்லுகிறது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. அவன் 7 தரம் சுத்திகரிச்ச உடனே அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பிள்ளை என்பது எதை காட்டுகிறது? இயேசு சொன்னார் அல்லவா, இந்த சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தை தரிசிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த 7 தர சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்ம வருகிற மாதத்திற்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அது நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. இந்த 7 தர சுத்திகரிப்பு நம்மளை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. ஒரு சிறு பிள்ளையை போல மாற்றுகிறது.
அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவே நாமான குறித்து சாட்சி சொல்றார். என்ன சொல்லுகிறார்? லூக்காவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம் சொல்றார் பாருங்க. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். எலிசாவின் நாட்கள்ல நடந்தத, அதுவும் யூதனாய் இல்லாத அந்நிய தேசத்தின் ஒரு ராஜாவை, அந்நிய தேசத்தின் தளபதிய, ஒரு மனுஷனை இயேசு இங்கு சாட்சியாய் சொல்லுகிறார். இயேசு அவனுடைய சுத்திகரிப்பை குறித்து இங்கு சொல்லுகிறார். இதுதான் பரலோக ராஜ்யத்திலே நம்மளை கொண்டு போகிறதுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அப்ப 7 தர சுத்திகரிப்பு என்பது அது நம்மளை இங்கே மாத்திரம் அபிஷேகிக்கிறது மாத்திரமல்ல, அது பெரிய பலனை பூமியிலே கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை இருக்குமானால், அல்லது கர்த்தருடன் நாம் மரித்து போனோம் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் இந்த 7 தர சுத்திகரிப்பு நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட விசேஷமான 7 தர சுத்திகரிப்பை குறித்துதான் நாம் இன்றைக்கு அந்த 7 சுத்திகரிப்பை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம், நம்மளை சுத்திகரிக்க போகிறோம். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிறதாம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு நாம் காணப்படுவோமாக. முழு இருதயத்தோடு இந்த சுத்திகரிப்புக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த 7 தர சுத்திகரிப்பு முதலாவது உங்களுக்கு இந்த புதிய மாதத்திற்குள்ள நுழைகிற உங்களுக்கு ஒரு கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொண்டு வருகிறது. அதே போல் இந்த 7 தர சுத்திகரிப்பு அது பார்ப்பதற்கு அற்பமாக இருந்தாலும் பெரிய காரியங்களை உங்கள் ஜீவியத்திலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மளை இந்த சுத்திகரிப்பு மாற்றுகிறது. அப்ப இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை நாம் தியானித்து இன்றைக்கு நாம் ஜெபிப்போமாக. முதல்ல இங்க வசனம் சொல்லுகிறது 7 தரம் ஸ்நானம் பண்ணினான், 7 தரம் சுத்திகரித்தான். அப்ப இந்த 7 தர சுத்திகரிப்பு என்பது 7 விதமான சுத்திகரிப்பை நம்முடைய ஜீவியத்திலே காட்டுகிறது. அந்த 7 விதமான சுத்திகரிப்பு என்னென்ன சுத்திகரிப்பா இருக்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு சுத்திகரிப்பை பார்த்து நாம் ஜெபிப்போமாக. இன்று இரவு அது முழுக்க செய்தியா இருக்காது, ஒவ்வொரு குறிப்பையும் நம்ம பார்த்து நம்ம சுத்திகரிக்க போறோம். அப்படி 7 தரம் 7 குறிப்பை பார்த்து 7 தரமும் சுத்திகரிக்க போகிறவர்களாய் காணப்பட போகிறோம். அப்ப முதலாவதாக அந்த 7 தர சுத்திகரிப்பிலே முதலாவது சுத்திகரிப்பு என்ன சுத்திகரிப்பாம்? வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், சங்கீதம் 12:6 வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. முதலாவது நம்முடைய சுத்திகரிப்பு எதிலே காணப்படுகிறதா இருக்கிறது? எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சொற்களிலே முதலாவது சுத்திகரிப்பு வரணும். இந்த இரவிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த மாதத்திலே நம்முடைய சொற்கள் எப்படி இருந்தது என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நம்முடைய சொற்கள் 7 முறை சுத்திகரிக்கப்பட்ட சொற்களாய் இருந்ததா, அல்லது கோபத்தின் நிமித்தமாய், மூர்க்கத்தின் நிமித்தமாய், வேகத்தின் நிமித்தமாக நம் சொற்களை கொட்டினவர்களாய் காணப்படுகிறோமா? நம் கையினால் செய்கிற பாவத்தை காட்டிலும், கால்களினால் செய்கிற பாவத்தை காட்டிலும், ஏன் இருதயத்திலே செய்கிற பாவத்தை காட்டிலும் மிகவும் பெரிய 2 முக்கியமான பாவங்கள் மனுஷனிடத்துல இருக்குது. ஒண்ணு கண்ணினால் செய்கிற பாவம், 2வது சொற்களினால் செய்கிற பாவம். இந்த 2 பாவம் தான் உங்களை அறியாமையே அநேக நேரம் நடக்கும். ஏனென்றால் நீங்க ஒரு பொருளை பார்க்கறீங்க, அதை திடீர்னு நீங்க அவங்களை அறியாம வழிபோக்கன போல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, போற வழியில அதை பாக்குறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை பாக்குறீங்க, உடனே அது உங்க மூளைக்கு போய் அதை அடுத்த தர திரும்பி அதை பார்க்க வைக்கும், அல்லது அதை குறித்து உங்களை சிந்திக்க வைக்கும். அப்போ உடனே உங்களை அறியாமலே அந்த பாவங்கள் நமக்குள் கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அதே போலதான் சொற்களின் பாவமும். சொற்களின் பாவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது.
தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அதிகமான சொற்களை நாம் பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாய் பாவம் இல்லாம போகவே போகாது. எப்ப இந்த அதிகமான சொற்கள் வரும் தெரியுமா? நம்மை அறியாமல் நாம் கோபப்படும் போது, நமக்குள் இருக்கிற குமுறல் வேதனையாய் வெளிப்படும் போது, யாராவது நீங்க அப்படியே நிரம்பின தண்ணீர் நிரம்பின கிளாஸ போல இருப்பீங்க, லைட்டா உங்களை தொட்ட உடனே அந்த நிரம்பின தண்ணி அப்படியே வெளியில ஊத்துறது போல வார்த்தைகள், இருதயத்தில் இருந்த காயங்கள், வேதனைகள், வருத்தங்கள் எல்லாமே யாரோ அறியாதவனும் அந்த பாவத்தை, அந்த காயத்தை நமக்கு கொடுக்காத மனுஷனிடத்திலே நாம் கொட்டுகிறவர்களாயிருக்கிறோம். வசனம் சொல்லுத பாருங்க, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கர்த்தர் கேட்கிறார், இந்த மாதத்திலே நீங்கள் சொற்களினால் எப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். நாம் சில பேர் சொல்லுவாங்க, நான் கோபத்துல பேசிட்டேன், அறியாம பேசிட்டேன். உண்மைதான், அறியாம நீங்க பேசிட்டீங்க, உண்மைதான். ஆனால் அது எங்கிருந்து வந்தது? உங்கள் இருதயத்திலிருந்து வந்தது, உங்கள் நினைவிலிருந்து வந்தது. அப்ப அது உங்களுடைய பாவமாய் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 56வது சங்கீதம் 21வது வசனத்தை நீங்க 55வது சங்கீதம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அவன் வாயின் சொற்கள் வெண்ணியை போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனால் அவைகள் உருவின பட்டை என்றார். வார்த்தைகள் பார்ப்பதற்கு வெண்ணைய போல, பற்று போல லகுவா இருக்கு, எண்ணெய் பூசினது போல லகுவா இருக்கு, ஈஸியா இருக்கு, இன்பமா இருக்கிறத போல தோன்றுது. ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன? உருவின பட்டயம். இதை கர்த்தர் கேட்கிறார். இப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகள் நம்முடைய இடத்துல இந்த மாதம் இருந்ததா? இப்ப நன்மையானவைகளையும் ஆசீர்வாதமானவைகளையும் கர்த்தருடைய வார்த்தையை பேச வேண்டிய நம்முடைய வாய்கள், நம்முடைய உதடுகள், நம்முடைய நாவானது இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாததை பேசி உருவின பட்டயமாகவும் யுத்தம் பண்ணுகிறதாகவும் கடும் சொற்களாய் இருந்ததா? பாவம் இல்லாமல் போயிருந்ததா? இப்ப கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள் நுழைய போகிற எனக்கு இந்த மாதத்திலே நான் ஏதாவது தவறாய் பேசி இருந்தால், நான் ஏதாவது தேவையில்லாமல் பேசியிருந்தால், யுத்தத்தின் வார்த்தைகளையும் பட்டயத்தின் வார்த்தைகளை என் வாயிலிருந்து புறப்பட்டிருந்தால், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று எல்லாரும் இப்பொழுது கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டு சோதரிப்போமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. முதலாவது நம்முடைய வாயை இப்பொழுது நாம் சுத்திகரிக்க போகிறோம், நம்முடைய சொற்களை சுத்திகரிக்க போகிறோம். 7 தர சுத்திகரிப்புல முதல் சுத்திகரிப்பு அதுதான். ஏனென்றால் அதுதான் நாகமானை ஸ்தானம் பண்ண விடாமல் அதை தடுத்தது. அவன் சொன்னான், என் தேசத்துல நதிகள் இல்லையா, என் தேசத்துல இப்படிப்பட்ட இடங்கள் இல்லையான்னு சொல்லி அவன் சொற்கள் தான் தீர்க்கதரிசிக்கு எதிராய் செயல்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடி, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி நம்முடைய சொற்கள் தான் அநேக நேரம் நம்மளை தடை செய்கிறது. இப்ப கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே என் சொற்களை சுத்திகரின்னு சொல்லி எல்லாரும் என் உதடை சுத்திகரிப்பீராக, என் நாவை சுத்திகரிப்பீராக, என் வாயை சுத்திகரிப்பீராக. இப்பொழுது நம்மளை சுத்திகரிக்க ஒப்புக்கொண்டீங்க. சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வார்த்தைகள் உத்தமமா எந்தவர் யுத்தத்தை நடப்பிக்கிறதோ, எங்கள் வார்த்தைகள் பட்டயமாகவும் ஆண்டவரை கடும் சொற்களாய் இருந்திருந்தால் கர்த்தர் இப்பொழுது சுத்திகரிப்பீராக ஆண்டவரே, எங்கள் வாயை சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. சோதிரம் 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 ஆண்டவரே, வாயையும் நம்முடைய உதடையும் நம்முடைய சொற்களையும் இன்றைக்கு சுத்திகரித்தார். ஏசாயாவின் உதடை சுத்திகரித்தது போல, ஏசாயாவின் நாவை சுத்திகரித்தது போல, ஏசாயாவின் வார்த்தைகளை சுத்திகரித்தது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறாரே, நம்முடைய வாயையும் சொற்களையும் சுத்திகரித்திருக்கிறாரே. அதற்காய் கர்த்தரை சுத்தரிப்போமா? வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை துதிப்போம்.
அப்ப 7 தர சுத்திகரிப்புல முதல் சுத்திகரிப்பு சொற்கள் சுத்திகரிப்பு. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிற அந்த 7 தர சுத்திகரிப்புல இரண்டாவது சுத்திகரிப்பு எதுவாய் இருக்கிறது? வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24:16. இந்த வார்த்தை சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். 7 தரம் விழுந்தாலும். இங்கே வசனம் சொல்லுகிறது, விழுந்து போனவைகளிலிருந்து நம்மளை சுத்திகரிக்க. நம்முடைய ஜீவியத்திலே எவையெல்லாம் விழுந்து போயின? விழுந்து போனவைகள் என்றால் என்ன அர்த்தம்? தவற விட்டவைகள் அல்லது தவறி போன காரியங்கள். ஜெபத்திலே நாம் தவறி போய் இருந்திருமா? இந்த மாதத்துல எந்தெந்த காரியத்திலே நாம் தவறி போய் இருந்திருக்கிறோம்? இந்த மாதத்திலே கர்த்தரிடத்துல நீங்க பண்ணின பொருத்தனையில எதுல நீங்க தவறி போயிருக்கிறீங்க? நீங்க பண்ணின பிரதிஷ்டையில எதுல நீங்க தவறி போயிருக்கிறீங்க? நீங்க பண்ணின உறுதிமொழியிலே எதுல எல்லாம் நம்ம தவறி போயிருக்கிறோம்? அவைகளை இப்பொழுது நாம் சுத்திகரிக்க போறோம். அவைகளை கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்க போறோம். அதற்கு முதலாவது உங்களுடைய காரியத்தை நீங்க நினைவு கூறுங்க. இந்த மாதம் முழுவதும் எந்தெந்த காரியத்துல நம்ம தவறி போயிருக்கோம்? பரிசுத்தத்துல இருந்து நம்ம தவறி போயிருக்கிறோமா? அல்லது ஜெபத்தில் நாம் தவறி போயிருக்கிறோமா? வேத வாசிப்பிலே தவறி போயிருக்கிறோமா? அல்லது தேவ வார்த்தையை கேட்டு ஜெபத்துல நம்ம பொருத்தனை பண்ணிப்போம். ஆண்டவரே, இத்தனை நாள் நான் உபவாசிப்பேன், இத்தனை நாள் நான் ஜெபிப்பேன், இத்தனை நாள் நான் உம்முடைய சமூகத்துல இருப்பேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஏதாவது நாம் பொருத்தனை பண்ணியிருந்து அதை நாம் தவற விட்டுருக்கிறோமா? இப்ப கர்த்தர் சமூகத்துல ஒப்புக்கொண்டுங்க. ஆண்டவரே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னீர் அல்லவா? கர்த்தர் எனக்கு அதை நீ மன்னிப்பீராக என்று கர்த்தரிடத்துல சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கிறது. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கு. நாம விழுந்து போகிறதற்கு காரணமாயிருந்தது நம்மளிடத்துல வந்து துன்பங்கள். அந்த துன்பங்கள் என்னவாய் மாறி இருக்கும்? பாரமாய் மாறி இருக்கும். அந்த பாரங்கள் என்னவாய் மாறி இருக்கும்? நமக்கு ஒரு இடுக்கனாய் மாறி இருக்கும். இடுக்கன் என்றால் ஒன்றையும் செய்யக்கூடாமல் இருக்கும். அந்த இடுக்கன் வந்ததனால ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யாமல் இருந்திருப்போம். ஆவிக்குரிய ரீதியாய் நாம் நடப்பிக்க வேண்டிய நீதியை நடப்பிக்காமல் இருந்திருப்போம். அது அடுத்தபடியாய் நம்முடைய சரீரத்தை தொடுகிறதா இருக்கும். அது என்ன செய்யும்? கர்த்தரோடு நெருங்குகிற அனுபவத்தை விட்டு நம்மளை விலக்கி இருக்கும். வசனம் சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்ப நாம இப்ப சுத்திகரித்து நாம் எழுந்திருக்க வேண்டியது நேரமா இருக்குது. நாம் விழுந்திருக்கிற காரியத்திலிருந்து நாம் எழுந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, தாவீது அவனை அறியாமல் ஒரு பாவத்துல விழுந்தான். விழுந்து அறிந்து தேவனுக்கு ஒரு விதமாய் பாவம் செய்தான். அறியாம விழுந்த பாவம் அவன் அந்த ஸ்திரீயை சீட்டது. இச்சை வந்துருச்சு. அதோடு அவன் விலகி இருக்கணும் அல்லவா? இல்ல, அந்த இச்சை கற்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அவளை கூட்டிட்டு வந்து அவளை வற்புறுத்தி தான் பயணிக்கிறான். அதோடு அவன் நிக்கல. அடுத்து அந்த அறியாத பாவம் அறிந்த பாவமாய் மாறி என்ன செய்து அவன் தந்திரமாய் அவளுடைய புருஷனை முதல் வழியிலே வைத்து கொலை செய்து போடுகிறான். யாரும் தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவன் நினைச்ச மாதிரி யாருக்குமே தெரியல. ஆனா தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். தாவீது அதில் விழுந்து போனவனாய் காணப்பட்டான். இது போல நாம எந்தெந்த காரியத்துல விழுந்து போயிருக்கிறோம்? கடந்த 11வது மாதத்துல, இந்த நவம்பர் மாதத்துல எதிலெல்லாம் நாம விழுந்து போயிருக்கிறோமோ அவைகளிலிருந்து இப்பொழுது எழுந்திருப்போமாக. அது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். உங்க கூட இருக்கிற உங்கள் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ அவங்க தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க பார்வையில நீங்க விழுந்து போனதை போலவே தெரியாது. சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நடந்த காரியம். சிறு பிள்ளை என்பது வாலிப வயசுல நான் எங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருப்ப, அப்ப என்னோட அண்ணனோட பைக், பெரியம்மா மகனுடைய பைக்கை எடுத்து காட்டுக்குள்ள கொண்டு போய் நான் தனியா கொண்டு போய் அந்த தெருல நிறைய பேர் வந்து ஸ்டன் பண்ணுவாங்க. அதாவது முன்வீல தூக்கிட்டு வீலிங் பண்ணுவாங்க.
அதை நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆர்வம், அதனால கொண்டு போயிட்டேன். வண்டியை கொண்டு போய் அங்க ஒரு காட்டு பகுதி இருக்கும், அந்த பகுதியில கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதனால அந்த இடம் வந்து சமதளமா இருக்கும். சரி நம்மளும் வீலிங் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெருவில் ட்ரை பண்ணி பார்த்தேன். மற்றவங்க சொன்னாங்க, வீட்டுல சொன்னாங்க அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே யாருக்குமே தெரியாம ரகசியமா கொண்டு போய் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு அது வீலிங் பண்ண போயிட்டு கடைசியில வீலிங் பண்ணி முதல் டயர் ஏற்றி அப்படி போகும்போது எப்படி இறக்கணும்னு தெரியல. அது முன்னாடி ஒரு பள்ளம் வந்துச்சு, ஒரு பிரேக்கை இழுத்து அமர்த்தின பாருங்க, வண்டி உளுந்து முன்னாடி இருக்கிற அந்த டூம் வந்து உடஞ்சு போயிடுச்சு. பைக்கோட டூம் உடஞ்சு போய் பிளாஸ்டிக்ல அக்கா புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டேன், அப்படியே கொண்டு வந்து மெதுவா ஓட்டிட்டு வந்து வீட்டுல சைட்ல தெரியாம, யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சு வீட்லயே இல்ல, வேற இடத்துக்கு வேற இன்னொரு இடத்துக்கு கடைக்கு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் நியூஸ் வந்து கேட்டு சொல்றாங்க, இதுதான் சின்ன பிள்ளைத்தனமா நாம் செய்த காரியத்தை காட்டு. நான் அந்த சிறு வயதிலே அறியாமல் செய்த காரியம். இதே போல கர்த்தருக்கு முன்பாக நாம் பாவம் செய்து மற்றவர்கள் நாம் கர்த்தருக்கு முன்பாக விழுந்திருப்போம். ஆனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நாம இன்னும் நின்றுகிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். இது இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, இந்த விழுகை என்பது எதை காட்டுகிறது என்றால் ரகசிய பாவங்கள், ரகசியமாய் விழுந்து போகிறதை காட்டுது. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்துல வந்திருக்க நாம் நமக்குள்ளா இருக்கிற ரகசிய பாவங்களை கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொட்டுங்க. கர்த்தாவே, என் ரகசிய பாவங்களை சுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னைக்கு என் ரகசிய பாவங்களில் இருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு ஒப்புக்கொண்டுங்க. இந்த ரகசிய பாவம் என்ன செய்யும் தெரியுமா, இந்த ரகசிய பாவம் உங்களை அப்படியே உருக்கிவிடும். எளிதா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த தென்னை மரங்கள் ஃபார்மிங் பண்ற இடங்கள்ல தென்னை மரங்கள் மாமரங்களை பாத்தீங்கன்னா, சில தென்னை மரங்கள் வெளியில பார்க்க ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்து இருக்கும், ஆனா அதுல இருந்து காய்கள் வராது. சில மரங்கள் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இருக்கும், காய்களும் சில நேரங்கள் வரும், ஆனா பார்ப்பதுக்கு வெளியில பார்க்க பளபளப்பா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். ஆனா அந்த மரத்தை போய் நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா, அது கடினமா இருக்கிற வேண்டிய மரம் தொப்புன்னு சவுண்டு கேட்கும். டொப்புன்னு சவுண்டு கேட்கும். காரணம் என்னன்னா, அதுக்குள்ள ஒரு பெரிய புழு போயிருக்கும். அந்த மரப்புழு சொல்லுவாங்களா, அதோட பேரு எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அந்த புழு உள்ள போய் மரத்தை அந்த வேருக்கு கொஞ்சம் மேல் பகுதியில இருந்து அப்படியே தண்டு பகுதி அரிச்சுக்கிட்டே வரும். வெளியில பார்க்க அந்த ஓடு அப்படியே தான் இருக்கும், வெளியில பார்க்க அந்த பட்டை நல்லா தான் இருக்கும், காஞ்சு கூட போகாது. ஆனா உள்ள அந்த புழு அடிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஓரளவு போன பிறகுதான் தெரியும், இங்க ஒரு புழு இருக்கு, இந்த மரத்தையே வீணடிச்சிருந்துன்னு சொல்லி. அதே போலதான் இந்த ரகசிய பாவம் நமக்குள்ளாக காணப்படுகிற சலம், நமக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு ரணசலம். அது என்ன செய்யும், அப்படியே நமக்குள்ளேயே போய் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு முற்றிலும் நம்மளுடைய பரிசுத்தத்துல இருந்து, நம்முடைய நீதியின் வாழ்க்கையில இருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தரை விட்டு நம்மளை அப்படியே முறியடித்து விடும். இதுதான் யூதாசு காரியத்துக்குள்ளாகவும் காணப்பட்டது. அவன் யார்த்தையுமே சொல்லல. ஏன் 12 சீசர் மத்த 11 சீசர்களுக்கும் ஸ்திரீகளுக்கு கூட தெரியாது, யூதாஸ் தான் காட்டி கொடுக்கணும். ஆனா அவனுக்குள்ள இருந்த ரகசிய பாவம் அவனை அப்படியே அரித்து போட்டது. இந்த புதிய மாதத்திற்குள் நுழைய போகிற நாம் ரகசிய பாவங்களோடு நம்ம நுழைய கூடாது. இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே, என்னிடத்திலே காணப்படுகிற விழுகையிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி விடுவீராக, என்னிடத்திலே காணப்படுகிற ரகசிய பாவத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குவீராக, என்னை சுத்திகரிப்பீராக. என் தகப்பனுக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியாது, என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகள் கூட தெரியாது, ஆனால் எனக்கும் உமக்கும் தெரியும் கர்த்தாவே. என்னை யாரிடத்தில் வெளியரங்கமாக்காதபடி இப்பொழுதே என்னை நீ சுத்திகரிப்பீராக என்று சொல்லுங்க. இதை சொல்லும் பொழுது நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தருடைய ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாரோ. அவர் அப்படி செய்கிற தேவன் அல்ல. தாவீதினுடைய பாவம் நாத்தான்வேல் தீர்க்கதரிசிக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சிச்சு. அவனோட கூட இருந்தவங்க கூட என் புள்ள சித்தத்தின் கூட தெரியாது. ஆனா நாத்தான்வேலுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, தாவீதுக்கு மட்டும்தான். கர்த்தர் அதே நீதி உள்ள தேவன், அவர் உங்களை நேசிக்கிற தேவன். அதனால நீங்க இப்ப அறிக்கைட்டு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை வெளியரங்கமாக்குறதுல ரகசிய பாவங்கள் உங்களோடு ரகசியமா இன்றைக்கு கர்த்தர் சுத்திகரிக்கிறார். அதனால் எல்லாரும் கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டு போமா, ஆண்டவரே, என் ஜீவித்துல இருக்கிற ரகசிய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், என் விழுகைக்கு காரணமாய் இருந்த காரியங்கள், நான் விழுந்து போன காரியங்கள், இவைகளிலிருந்து கர்த்தர் என்னை சுத்திகரிப்பீராக, கர்த்தர் என்னை உயர்
அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என் ரகசிய ஆண்டவரே ஆண்டவரே எழுந்து நிற்கட்டும். பிள்ளைகளோட காரியங்களே பிள்ளைகள் நீதிமன்றாய் எழுந்து நிற்பார்களாக. அப்படி கத்த செய்திருக்காய். சொதிரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே சொதிரம் சொதிரம். இன்றைக்கு நாம் விழுந்து போன காரியங்களிலிருந்து, நாம் விழுந்து போவதற்கு காரணமாயிருந்த ரகசிய பாவங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் எழுந்து நிற்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரே. இப்ப நம்மளை சுத்திகரித்திருக்கிறாரே. அதற்காக எல்லாரும் கர்த்தரை மூன்றாவதாக இந்த 7 தர சுத்திகரிப்பு என்பது மூன்றாவதாக எதை காட்டுகிறது? வேதம் சொல்லுகிறது. மத்தேயுவின் புத்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 18:21 சொல்லுகிறது. இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரமோ என்று அவன் கேட்டான். இது எதை காட்டுகிறது? நம்முடைய காரியத்திலே நம் மன்னிக்காத காரியங்களை காட்டுகிறது. நிறைய பேர் யோசிக்கலாம், மன்னிக்காதது ஒரு பாவமா? மன்னிக்காதது ஒரு மனுஷனிடத்துல எப்படி பாவமா மாறும்? அதற்கு வேதத்துல அநேக உதாரணங்கள் இருக்கு. அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லணும்னா, இயேசுவே கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. மத்தேயு 6:12 இயேசு சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். வசனம் சொல்லுது, நாம மற்றவங்களுடைய பாவங்களை நம்ம மன்னிக்கலைன்னா அது நமக்கு பாவமாய் மாறும். நிறைய பேர் இதுல நம்ம போக்கஸ் பண்றது கிடையாது. மன்னிக்காதது என்னுடைய உரிமைன்னு நம்ம பேசுறோம். அது என் காயம் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம செய்த பாவங்கள் கர்த்தர் எவ்வளவு தரம் நொறுக்கி இருந்திருக்கு. நான் இந்த தமிழ் கிறிஸ்தவத்திலே அதிகமா ஒரு பாடல் பாடுவாங்க, முழு உலகத்தோடு ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் பாடும் போதெல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப உணர்த்துகிறதா இருக்கும். அதே போல கண்ணுக்குள்ளே கண்ணீர் வருவது ஏனோன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல். அந்த பாட்டை கேட்டேன்னா எனக்கு அந்த ஒரு ஸ்டான்ஸை தாண்டிட்டு என்னால போகவே முடியாது. அந்த பாட்டெல்லாம் அது நமக்குள்ளாக நம்ம எத்தனை தடவை கர்த்தரை நம்ம நோவடிச்சிருக்கிறோம், கர்த்தரை காயப்படுத்திருக்கோம்னு சொல்லி அந்த பாடல்கள், இந்த 2 பாடல்கள் எனக்கு ரொம்ப ஒரு உணர்த்துகிறதாயும் வேதனை கொண்டு வருகிறதா இருக்கும். அது என்னை ஆவிக்குள்ள எச்சரிக்கிறதாயும் காணப்படும். யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை முறை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளிலேயே கர்த்தரை எத்தனை முறை நம்ம வேதனைப்படுத்திருக்கிறோம், மனஸ்தாபத்துக்குள்ளப்படுத்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு தரம் நம்மளை மன்னிக்கிறார் அல்லவா? ஆனா நாம் என்ன செய்யறோம்? நமக்கு காயங்களை கொடுத்தவங்களை நம்ம மன்னிக்கிறது கிடையாது. ஏதோ சொல்லுது, உன் சகோதரனிடத்துல ஏதாவது உனக்கு ஒரு காரியம் இருக்குன்னா முதலாவது உன் வலிய காணிக்கைய பலிபடத்துல வச்சுட்டு, அங்க ஆல்டர்ல வச்சுட்டு நீ போய் சகோதரனிடத்துல ஒப்புரவாங்க, அதுக்கப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. நாம என்ன செய்கிறோம்? காணிக்கை செலுத்துறதுல போக்கஸ் பண்றோம், சகோதரன் மன்னிக்கிறத போக்கஸ் பண்ற கிடையாது. சகோதரன் என்பது யார்? எல்லாருமே நமக்கு சகோதரர்களாய் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே நமக்கு சகோதரிகளாய் தான் இருக்கிறாள். கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் சகோதரிகள் தான். அப்ப இன்றைக்கு இந்த இரவுல நாம யார் நம்மளை காயப்படுத்தினாங்க?
அத நீங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. அவங்கள மன்னிக்காம இருக்கிறீங்களா என்பது யோசித்து பாருங்க. அவங்க உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணி இருக்கலாம், பெரிய காயங்களை கொடுத்திருக்கலாம், அல்லது நீங்க இன்றைக்கு மறந்து போகிற அளவுக்கு சின்ன காயத்தை தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்களை நீங்க மன்னிக்காம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பாவம் உங்களுடைய ஜீவியத்துல இன்னும் இருக்கு. அது அவனுடைய பாவம் அல்ல, அது இன்றைக்கு உங்களுடைய பாவமாய் மாறி இருக்கு. தவறு செய்தது அந்த மனுஷன் தான், தவறு செய்தது அந்த ஸ்திரீதான். ஆனால் அதை நீங்கள் இன்றைக்கு பாரமும் பாவமுமாய் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? இது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, இது நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிற மேட்டிமையின் பாவம், பெருமை என்கிற பாவம். நான் ஏன் அவனை மன்னிக்கணும்? நான் அவனை விட பெரியவன், நான் அந்த மனுஷனோட பெரியவன், எனக்கு அனுபவம் இருக்கு, நான் போய் காயப்படுத்தலையே, அவன் தான் என்னை காயப்படுத்தினான். இது ஒரு விதமான பெருமையை காட்டுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், தவறு செய்தது அவர்கள்தான், பாவம் செய்தது அவர்கள்தான், ஆனால் இன்றைக்கு அது உங்களுடைய பாவமாய் மாறி இருக்கிறது. எப்படி பிதாக்களின் பாவத்தை பிள்ளைகள் சுமக்கிறார்களோ, அதே போல நீங்கள் அந்த பாவங்களை இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் கரத்துல வாங்க, ஒப்புக்கொண்டுங்க. ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன் சொல்லுங்க. புதிய மாதத்திற்குள் நுழைகிற நாம் பழைய பாவங்களையும் கசப்புகளையும் வேதனைகளையும் துரோகங்களையும் நாம் சுமந்து போக தேவையில்லை. அடிக்கடி நான் தேவ ஜனங்களுக்கு சொல்றது உண்டு, எங்களிடத்துல கவுன்சிலிங் வர்றவங்களுக்கு சொல்றது உண்டு. வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, அவங்க பண்ண காயத்தினால நான் என் வேலையை கூட நான் விட்டுட்டேன், அவங்க பண்ண காயத்தினால என் வீட்டை பாக்குறத கூட நான் விட்டுட்டேன், எனக்கு அது அப்படியே என்ன முடைக்கப்படுச்சு. ஆனா யோசிச்சு அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை காயப்படுத்தினவன் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உங்களை காயப்படுத்தின மனுஷன் நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், உங்க காயப்படுத்தின மனுஷன் எதிர்காலத்தின் திட்டத்தை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீங்க ஏன் முடங்கி போய் இருக்கணும்? அவங்களே அதை குறிச்சு பயம் இல்லை, வெக்கப்படல, அவங்களே அதை குறித்து யோசிக்காத பட்சத்துல நாம் ஏன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? அதுக்குத்தான் ஆறுதலின் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் அல்லவா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தானவர் உங்களை ஆறுதலும் தேர்தலும் படுத்துகிறார் அல்லவா? அவர் கரத்தில் ஒப்புக்கொண்டு இன்றைக்கு இரவு அதை ஒப்புக்கொண்டுங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை காயப்படுத்தின எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன், என்ன பரிசுத்தானர் எனக்கு நினைப்பூட்டுங்க, யாரெல்லாம் என் நினைவுக்கு வர்றாங்களோ எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். இன்றைக்கு நான் அதை மறந்து நான் விட்டு விடுகிறேன். அந்த பாரத்தை நான் இனிமே சுமக்க விரும்பல, அது எனக்கு பாகவமாய் மாற நான் விரும்பல, அதன் நிமித்தமாய் நான் பரலோகத்தை இழந்து போக விரும்பல, அதன் நிமித்தமாய் நான் கிறிஸ்துவை இழந்து போக விரும்பல, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் சொல்லுங்க. அவர்கள் சிறு பிள்ளையாய் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பமாய் இருந்தாலும் சரி, உங்கள் உறவினராய் இருந்தாலும் சரி, ஏன் நீங்கள் அறியாததும் உங்களை அறியாததுமான மூன்றாவது மனுஷனாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தர் கரத்துல இப்போ ஒப்புக்கொண்டுங்க. கர்த்தர் கரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் கடன்களை நீங்க மன்னிச்சிடலவா, என் பாவங்களை நீ மன்னிக்கிறல்லவா, நான் அவர்களை மன்னிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை அவர்கள் முதுகுக்கு பின்பாக எரிந்து விடுகிறார். இன்னைக்கு நீங்க மன்னிக்கிறனா, நீங்க காலையில அவங்கள பாக்குறீங்களோ இல்லையோ, இனிமே என்னைக்கு பார்த்தாலும் அதை நீங்க மைண்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அது உங்க மைண்டுக்கு வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் இவங்களை ஏற்கனவே மன்னிச்சுட்டேன், இனிமே நான் அதை பறிச்சு யோசிக்க தேவைன்னு உங்க மைண்டுக்கு, உங்க மூளைக்கு நீங்க சொல்லி அதை திருத்தணும். இன்றைக்கு கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொடுங்க, அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி எறிங்க. நிறைய பேர் அதை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கு அதை கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொடுங்க. அவைகளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர்ட்ட ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே, என்னை காயப்படுத்தினாரு, எனக்கு துரோகம் பண்ணவங்க, என்னை சிலுவையில அரைஞ்சவங்க, எனக்கு முள்மூடி சூட்டினவங்க, என்னை காரி துப்பினவர்கள், என் தாடியை பிடித்து இழுத்தவர்கள், இயேசு எப்படி எல்லாரையும் மன்னித்தாரோ, தேவன் எப்படி எல்லாரையும் மன்னித்தானோ, அதே போல இப்பொழுது எல்லாரும் கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டு போமா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன், என் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுகிறேன், இனிமே நான் அந்த காயத்தை சுமக்க மாட்டேன், இனிமே அந்த பாவத்தை நான் சுமக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்துல
கை வைங்க, கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை காயப்படுத்தினவர்களை நான் மன்னிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு கீறல் உண்டாக்கினவர்களை மன்னிக்கிறேன் கர்த்தாவே, சிறியோர் பெரியோர் எல்லாரையும் இப்பொழுது நம்மை சுத்திகரிப்போமாக, உங்களை சுத்திகரித்துக் கொள்வீர்களாக. சோதிரமாண்டவரே, 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 இப்படிப்பட்ட சுத்திகரிப்புக்கு நமக்கு 2 காரியம் அவசியம். ஒண்ணு கர்த்தருடைய பலன், 2வது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையும் பலனும் உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்களுக்கு காயப்படுத்தினவர்களை உங்களால் மன்னிக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையும் பலனும் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்மளை துரோகம் பண்ணினவர்களை நம்மளால் மன்னிக்க முடியாது. அப்போ அந்த பாவம் நம்ம இடத்துலதான் இருக்கும். அப்ப இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த பலனை கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவர், நான் என்னை நீர் மன்னிக்கிற அளவா, உமக்கு துரோகம் செய்தவரை நீர் எல்லாரையும் மன்னிக்கிற அளவா, அதே போல் நானும் மன்னிக்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுக்கிற பலத்தினால் நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அல்லவா, கிறிஸ்துவின் பலத்தினால் நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் அல்லவா, நான் அவர்களை மன்னிக்கிற ஆண்டவரே, இனிமே நான் அந்த பாவத்தை சுமக்க விரும்பலன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்துல அந்த பலத்தை நாங்கள் மன்னிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் காய் மன்னிக்க பலனை கொடுக்கிறாக, அவர்கள் இரவு அவர்களை மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவைகளை மறக்கும்படி பிரயாசப்பட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த பலனையும் கிருபையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இனிமே அவர்களை நீங்க பார்த்தா கூட அதை நினைச்சு பார்க்க கூடாது. உங்க முருகுக்கு பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அதை நாம இனி இந்த பாவத்தை நாம் இனிமே சுமக்கல. இப்பொழுது கர்த்தர் அதுல நம்மளுக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்திருக்கா. அந்த காரியத்தில் நம்மளை பரிசுத்தமான மாற்றி இருக்கிறார், பரிசுத்தவாட்டியை மாற்றி இருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இல்ல நான்காவதாக அந்த 7 தர சுத்திகரிப்பிலே 4வது ஒரு சுத்திகரிப்பை வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அந்த 4வது சுத்திகரிப்பு என்ன? வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். 2 நாளாகமும் 26 19வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியனுடைய கோபமாய் பேசுகிற போது ஆசாரியனுக்கு முன்பாய் கர்த்தருடைய ஆலயத்திலே தூபம் இட்டதின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. 4வது சுத்திகரிப்பி நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஜீவியத்திலே எங்க வரணுமா? அது என்ன செய்கிறதா? நம்முடைய குஷ்டரோகத்தை சுத்திகரிக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற குஷ்டரோகம் என்பது எதை காட்டுகிறது? குஷ்டரோகம் என்பது எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறதை காட்டுகிறது. உசியா ராஜா என்ன செய்யறான்? அவன் எதிர்த்து நின்று கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறதை, உமக்கு அடுத்ததல்ல, உமக்கு தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும் என்று சொல்லுகிறான். ஆனாலும் உசியராஜ் என்ன செய்யறான்? அந்த தூபத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பாக காட்டுகிறான். இது எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதை காட்டு. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்துல எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நம்மளை எச்சரித்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, தம்முடைய வார்த்தையின் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, பைபிள் ஸ்டடி மூலமாக அநேக எச்சரிப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கார்.
இதுல எல்லா எச்சரிப்புக்கும் நாம உடன்பட்டோமா? எல்லா எச்சரிப்புக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? இல்ல கர்த்தருக்கு விரோதமாய் நாம் காரியங்களை நடப்பித்தோமா? யோனா சொன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் இப்படிதான் ஜனங்களை மன்னிப்பீர். யோனாவனுடைய காரியம் என்ன? அவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லணும், வரணும், அவ்வளவுதான். அவன் உட்கார்ந்து அதை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க சாகுறாங்களா சாகலையா, கர்த்தர் மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா, அதெல்லாம் அவன் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அவன்கிட்ட சொன்னாரு, நீங்க இத்தனை நாள் அழிய போறீங்க, ஒப்புக்கொடுங்க, அவ்வளவுதான். அதுதான் அவன் வேலை. ஆனா அவன் என்ன செய்யறான்? மலையில உச்சியில போய் உட்கார்ந்துட்டு அதை வேடிக்கை பார்க்கறான். இவங்க எப்ப சாவாங்க, கர்த்தர் இவங்களை எப்ப எப்ப அடிப்பாரு, இல்லை எப்பயும் போல மனஸ்தாபப்பட்டு விட்டுருவாரான்னு சொல்லி அவன் கர்த்தரை குற்றம் சாட்டுறதுக்காக அங்க உட்கார்ந்துருந்தான். அவன் நோவா ஜனங்கள் அழிந்து போறதுக்காக உட்காரல. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? யோனா அவன் எதுக்காக உட்கார்ந்து இருந்தான்னா, கர்த்தரை குற்றம் சொல்றதுக்காக, அவன் சொல்றதுக்காகவே உட்கார்ந்துருந்தான். ஆண்டவரே எனக்கு தெரியும் நீர் இப்படிதான் செய்கிறே, நீர் இப்படி உண்மை நான் குற்றம் சாட்டுகிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக உட்கார்ந்துருந்தான். நம்ம அநேக காரியங்கள்ல நாம் இப்படிதான் கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கலாம், அல்லது கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கலாம், அல்லது நம்ம ஜெபித்த காரியம் நடக்கலன்னு உடனே, ஜெபித்த காரியத்துக்கு பதில் வரலன்னு உடனே நாம் அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேசி இருந்திருக்கலாம். அல்லது கர்த்தர் நமக்கு நியமிக்காத காரியத்துல நாம் தூபம் காட்டுகிறவர்களா இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அது நமக்கு ஒரு குஷ்டரோகம், அது நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகத்திலே நாள்பட்ட குஷ்டரோகம் என்று ஒரு குஷ்டரோகம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அது பார்ப்பதற்கு ஏதோ புண்ணு வந்த மாதிரிதான் சரீரத்துல இருக்கும். வேதத்தில் லேவியாகமத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா நாள்பட்ட குஷ்டரோகம். அந்த நாள்பட்ட குஷ்டரோகம் என்பது சரீரத்துல பக்கம் கொப்பளங்கள் வந்த மாதிரி சாதாரண புண்ணு மாதிரிதான் தெரியும். ஆனா அது அழியவும் செய்யாது, அந்த கொப்பளங்கள் இல்லாமல் போகாது, அடுத்த ஸ்டேஜுக்கும் போகாது. அது அப்படியே நடுவில் இருக்கும், ரொம்ப நாள் கழிச்சுதான் போகும். அவங்களை குறிச்சு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாள்பட்ட குஷ்டரோகிகளை அடைத்து வைக்காமல் அவர்களை புறம்பே கொண்டு போக வேண்டும், புறம்பே கொண்டு போக வேண்டும். நம்முடைய சரீரத்திலே நாள்பட்ட குஷ்டரோகம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எந்தெந்த காரியத்துல நாம திரும்ப திரும்ப கர்த்தருக்கு விரோதமா நம்ம யோசனை பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நீ இதை செய்யாதே, அதை நம்ம ஏதாவது செய்து இருக்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? நாம் கேட்ட பிரசங்கங்களின்படி நாம் நடந்திருக்கிறோமா? தேவன் கொடுத்த ஆலோசனையின்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்மளிடத்துல ஒரு குஷ்டரோகம் இருக்கிறது. குஷ்டரோகம் என்பது சரீரத்தை அழுக பண்ணுகிற அனுபவம். அப்ப நம்மளிடத்துல ஒரு அழுகி போன அனுபவம் காணப்படுகிறது. இப்ப அந்த குஷ்டரோகத்தை நாம் சுத்திகரிக்கிறோம். அந்த குஷ்டரோகத்துல இருந்து நம்ம விடுதலை ஆகணும். அந்த குஷ்டரோகத்துல இருந்து நீங்க சுத்தமான மாத்திரமே நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். நீங்க பாளையத்துக்கு உள்ளாக இருக்க முடியும். இல்லை என்றால் பாளையத்துக்கு வெளியிலே உங்களை கொண்டு போய் விடுவார்கள். நாம் பாளையத்திற்கு வெளியே துரத்தப்படுகிறவர்களாய் இருப்போம். அதனால் இப்பொழுது கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என் சரீரத்துல எது குஷ்டரோகமாய் இருக்கிறது, எதை நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்தேன், எந்த காரியம் எந்த சூழ்நிலை நிமித்தமா நான் செய்தேன். ஏன்னா இன்னொரு காரியம் தெரியுமா, அநேக நேரம் நம்ம சூழ்நிலையை பார்த்து இந்த குஷ்டரோகத்துல இடைபடுவோம். சூழ்நிலையை பார்த்து, அதுக்கு எப்போதும் நான் சொல்ற சிறந்த உதாரணம் சவுல் தான். தயவுன்னு சொல்லிட்டாரு, 7 நாள் நீ பொறுமையா காத்திருக்கணும். ஆனா சவுலு அவன் கோடி இருக்கிற ஜனங்கள்லாம் அவனை நெருக்குறாங்க. அவன் என்ன செய்யறான்? உடனே அவன் என்ன செய்யறான்? பலியிடுறான். இப்ப முதலாவது அங்க நெருக்கின உடனே ஜனங்களுடைய நெருக்கத்தின் நிமித்தமா பலியிட்டான். அதே போல அவன் மரணத்துக்கு முன்னாடி செய்த இன்னொரு பாவமும் அப்படிதான். ஜனங்க சொல்றாங்க யுத்தத்துக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, கர்த்தர்ட்ட நம்ம யுத்தத்துக்கு போவோமா வேண்டவன். ஊரின் தும்மையுமே அவன் கொண்டு வந்து கேட்கிறான், ஏபோத்தை கொண்டு வந்து வச்சு கேட்கிறான். ஒண்ணுமே நடக்கல, ஒரு வார்த்தையும் வரல. உடனே ஜனங்க நெருக்குகிறதுனால குறிகாரர் இடத்துல போறான். யார் குறிகாரர்கள்? யார் சவுலின் நாட்களில் துரத்தப்பட்டார்களோ அந்த பாவத்துல திரும்பி போய் சவுல் விழுகிறான். யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாய் ஆரம்பத்திலையும் பாவம் செய்யறான், முடிவிலையும் பாவம் செய்யறான்.
இதுதான் நம்மளுடைய நாட்களிலே நம்முடைய ஜீவியத்துல அநேக நேரம் வர்றது. இந்த குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அது ஜனங்களின் நெருக்கத்தினால் நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிறது. ஜனங்களின் நெருக்கத்தினால் நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தர்ட்ட வாங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்க. லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறது, பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். உடனே இயேசு சொல்றாரு, தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இப்ப கர்த்தர்ட்ட முகம் குப்புற விழுங்க, கர்த்தர்ட்ட ஒப்புற வாங்க. எந்த காரியத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல, எந்த காரியத்துல கர்த்தருக்கு விரோதமா நம்ம செயல்பட்டு இருக்கிறோம், இப்ப கர்த்தர் கருத்துல ஒப்பு கொட்டு போமா, எல்லாரும் ஒப்பு கொட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் முகம் குப்புற விழுங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை நீர் மன்னிப்பீராக. யோனாவை போல நான் நடந்திருந்தா என்னை மன்னிப்பீராக. உசியா ராஜாவை போல நடந்திருந்தா என்னை மன்னிப்பீராக. என் சரீரத்துல இருக்கிற கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியத்தின் நிமித்தமாய் வந்த குஷ்டரோகத்தை மன்னிங்க. இனிமே நான் துணிகரமாய் வாயை திறக்க மாட்டேன், துணிகரமான பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமா எதிர்த்து நிற்க மாட்டேன், கர்த்தர் சொல்லுகிறது அப்படியே செய்வேன் என்று சொல்லி எல்லாரும் அந்த சுத்திகரிப்புக்கு கர்த்தர் கரத்துல ஒப்பு கொண்டு போ. நேரம் இல்லாதபடியினால் துரிதமாய் நான் கடந்து சொல்லுகிறேன். 5வதாக வேதம் சொல்லுகிற அந்த 7வது சுத்திகரிப்பு என்ன? வேதத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 43வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 43வது வசனம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் ஊழியக்காரரை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். இங்க எலியா ஜெபிக்க போறான். எலியாவினுடைய வேலைக்காரன் சொல்றான், நீ போய் பார், அங்க மழை வரும். உடனே எலியாவின் வேலைக்காரன் வந்து சொல்றான், அங்கு ஒன்றுமே இல்லை. ஆனா 7 முறை பார்த்தான், அங்கு ஒரு கையில மேகம் தெரிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கண்களினால் தன்னுடைய காரியங்களை பார்க்கிறவனாயிருந்தான். இது எதை காட்டுகிறது? நம்ம கண்களினால் செய்த பாவங்கள், கண்களினால் கர்த்தர் சமூகத்துல ஜெபிக்கிறோம், அது நடக்கல உடனே நம்ம விசுவாசத்துல குறைஞ்சு போகிறோம் அல்லவா? அவிசுவாசத்தை இது காட்டுகிறது. நம்மளிடத்துல இருக்கிற அவிசுவாசம். இந்த வேலைக்காரன் சொன்னா ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே நடக்கல, நீ ஜெபிச்சு ஒண்ணுமே நடக்கல, நீ முகம் குப்புற விழுந்து ஜெபிச்சு ஒண்ணும் நடக்கல. உடனே சொல்றான், 7 முறை 7 தரம் பார், 7 தரம் பார். 7வது தரம் பார்க்கும்போது அவன் கையளவு மேகத்தை பார்த்தான். அப்ப நம்முடைய ஜீவியத்துல நம்ம ஜெபிச்சு நடக்காத காரியத்தை குறிச்சு உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கா? கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறல, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் இன்னும் நிறைவேற, அது இனிமே நிறைவேறாது என்று சொல்லி உங்களுக்குள் ஏதாவது கர்த்தரை குறித்த அவிசுவாசம் இருக்கா? உங்கள் விசுவாசத்துல நீங்க குறைவுபட்டு இருக்கீங்களா? இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்பு கொண்டீங்க, அதை நீங்க சுத்திகரிங்க. விசுவாசத்தை தொடங்குற முடிக்கிறவனாய் கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொண்டுங்க. கிறிஸ்துவிட்ட கேளுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவே எனக்கு என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கன்னு ஒப்பு கொண்டுங்க. என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, லாசருவை கல்லறையிலிருந்து இயேசு உயிரோடு எழுப்பினார். உடனே அவர்கள் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். அங்கிருந்து யூதர்கள் கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற அவிசுவாசங்களை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. இந்த அவிசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? அது நம்மளை கிறிஸ்துவ கூட ஆவேசம்னு சொல்ல வைக்கும்.
அதாவது கிறிஸ்துவ கூட நம்ம பேயின்னு சொல்ல வைத்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவனே இல்லை, அவர் நமக்கு செய்ய போறது கிடையாது. இனிமே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற போறது கிடையாது. இனிமே தீர்க்க தரிசனம் நிறைவேற போறது கிடையாது. இனிமே எனக்கு விடுதலை வரப்போறது கிடையாது. நான் ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை என்கிற சொல்கிறது தான் அந்த அவிசுவாசம் நம்மளை கிரியை செய்கிறதா இருக்கிறது. இப்ப கர்த்தரிடத்துல ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே அந்த அவிசுவாசத்திலிருந்து என்னை சுத்திகரிப்பீராக, என் அவிசுவாசங்களை கர்த்தர் சுத்திகரிப்பீராக. ஐந்தாவதாக அவிசுவாசத்தை சுத்திகரி. ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது, லேவியராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். லேவியராகமம் 16:19 சொல்லுகிறது, தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அது இஸ்ரவேல் புத்திரன் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து. ஆறாவதாக அந்த 7வது தர சுத்திகரிப்பு என்பது எதை காட்டுகிறது? அதுதான் நம்மளிடத்துல இருக்கிற தீட்டு. தீட்டு என்பது என்ன? கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருக்கத்தக்க காரியம். எப்படி ஒரு கழிவை தொட மனுஷனுக்கு தீட்டா இருக்கிறது போல, ஒரு கழிவு, வீட்டுல இருக்கிற கழிவு, ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற கழிவு, மனுஷன் யார் கையை வச்சு நம்ம தொட்டு எடுக்கிற காரணம் என்ன? அது அசுத்தம். அதை நம்ம தொட முடியாது, தொடவும் கூடாது. அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் நமக்குள் வாழக்கூடாதபடி காணப்படுகிற தீட்டு ஏதாவது இருக்கா? கர்த்தரிடத்துல ஒப்புக்கொண்டுங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான சிந்தைகள், அசுத்தமான நடக்கைகள், அசுத்தமான கையின் கிரியைகள், அசுத்தமானவைகள் நம்முடைய ஜீவியத்துல இருக்கா? இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டுங்க, ஆண்டவரே என் தீட்டை நீர் பரிசுத்தமாக்குவீராக. அந்த வசனமே சொல்லுது பாருங்க, தீட்டு நீங்க சுத்திகரித்து பரிசுத்தமாக்க கடவன், பரிசுத்தமாக்க கடவன். அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்மளை கர்த்தர் தீட்டை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துகிறார், அந்த தீட்டை கழித்து விடுகிறார். இனிமேல் நமக்குள் அந்த அசுத்தம் இருக்க போவது கிடையாது, நமக்குள் அந்த அசுத்தம் இருக்க போவது கிடையாது. தேவன் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பார்வையில நம்முடைய ஜீவியத்துல எதெல்லாம் தீட்டா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டு போமா. கர்த்தர் கரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவியத்திலே இருக்கிற எல்லா தீட்டையும் கர்த்தர் கழிப்பீராக, எல்லா தீட்டையும் எடுத்து போடுவீராக. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடுவீராக, கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை என் ஜீவியத்திலிருந்து எடுத்து போடுவீராக. அதன் நிமித்தமாய் ஆண்டவரே எனக்கு ஜீவியத்துல ஒரு பரிசுத்தம் வரட்டும் என்று ஒப்புக்கொண்டுங்க. கடைசியாக ஏழாவது சுத்திகரிப்பு என்பது எதை காட்டுகிறது? அதுதான் வசனம் சொல்லுது. லேவியராகமத்தின் புத்தகம் 14:51-53 வரைக்கும் வாசிங்கன்னா, தோஷம், வீட்டின் தோஷம். லேவியராகமத்தின் புத்தகம் 14:52 சொல்லுகிறது, வீட்டில் இருக்கிற தோஷங்கள் கழிந்து. இந்த தோஷங்கள் என்பது என்ன? வீட்டிலே காணப்படுகிற பாவங்கள், நம்முடைய வீட்டிலே இருக்கிற அசுத்தங்கள். தீட்டு என்பது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்தம். வீட்டில் இருக்கிற தோஷம் என்பது நம்முடைய குடும்பத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள். எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிறது, எப்போ பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுது. சமாதானமாய் இருக்க வேண்டிய குடும்பம், நீதியாய் இருக்க வேண்டிய குடும்பம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய குடும்பம் இன்றைக்கு தோஷமாய் மாறி போயிருக்கிறதா? இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொண்டுங்க. இப்ப இந்த 3 காரியத்துக்கு ஜெபிக்க போறோம். 3 காரியத்துல கர்த்தர் சுத்திகரிக்க முடியாது ஜெபிக்க போறோம். ஒண்ணு, நம்முடைய அவிசுவாசத்தை நீங்கி நம்மளை சுத்திகரிக்கிறோம். 2வது, நம்முடைய தீட்டுகளை நீக்கி கர்த்தர் சுத்திகரிக்கிறோம். 3வது, வீட்டை கர்த்தர் சுத்திகரிக்கிறோம். இப்பொழுது எல்லாரும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிப்போமா? ஒரே ஒரு நிமிடம் கர்த்தரிடத்துல இருந்து அந்த 3 காரியத்திலிருந்து சுத்திகரிப்பை நாம் பெற்றுக் கொள்வோமாக.
இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தார். 7 விதமான சுத்திகரிப்பை கொடுத்தார். அந்த 7 விதமான சுத்திகரிப்பு, முதலாவது நம்ம சொற்களை சுத்திகரித்தார். 2வது நம்முடைய விழுதலை நம்மளை சுத்திகரித்தார். 3வது நம்முடைய மன்னிக்க முடியாத பாவங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை சுத்திகரித்தார். குஷ்ட ரோகத்தை சுத்திகரித்தார். 5வதாக நம்முடைய அவிசுவாசத்தை சுத்திகரித்தார். 6வதாக நம்முடைய அக்கிரமங்கள் அசுத்தங்களை கர்த்தர் சுத்திகரித்தார். 7வதாக நம்முடைய வீட்டிலே காணப்படுகிற பாவ தோஷங்களை சுத்திகரித்தார். அதற்காக இப்பொழுது ஆண்டவரே 7 விதமான சுத்திகரிப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக சுத்திகரிப்பு வந்தா 3 காரியம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். 1, ஒரு புதிய அபிஷேகம் நம்மளுக்கு வரும். 2வது, நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். 3வது, நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே செய்ய போகிறார். இந்த புதிய மாதத்திலே நாம் புதிய அபிஷேகத்தோடு நுழைய போகிறோம். பெரிய காரியத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அதற்காக இப்பொழுது அப்படி அதன் நிமித்தமாய் 7 சுத்திகரிப்பை கொடுத்து கர்த்தர் இந்த 3 ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரு. அதற்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாம் இடத்திலே 7 விதமான சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுத்து என்று சொல்லி ஆண்டவரே அவன் சுத்தமானான் என்று சாட்சி சொன்னது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு 7 விதமான சுத்திகரிப்பை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்திற்குள்ளாய் போகும்படி எங்களை ஆயத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் ஒரு சுத்திகரிப்பு வந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சொற்களிலே சுத்திகரிப்பு, எங்கள் ரகசிய பாவங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்கள் மன்னிக்க முடியாத பாவங்களை சுத்திகரித்து, குஷ்ட ரோகத்தை சுத்திகரித்து, அவிசுவாசத்தை சுத்திகரித்து, அக்கிரமத்தை சுத்திகரித்து, வீட்டிலே காணப்படுகிற பாவ தோஷத்தை சுத்திகரித்தே. அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே உடைய பிள்ளைகளுக்கு புதிய அபிஷேகம் வருவதாக. இரவு கர்த்தர் சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம். நாளைக்கு கர்த்தர் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை அருளுவீராக, புதிய வார்த்தைகளை அருளுவீராக, நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறா எங்களை மாற்றுவீராக. அப்படி சிறக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனம் எல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். அதிகாலையில் இருக்க வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.